அன்பார்ந்த மாநில மத நல்லிணக்க இயக்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஐம்பெரும் விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இவ்வியக்கத்தின் தலைவர் சேவையின் சிகரம் பி.கே. சிந்துகுமார் அவர்களை இதை முன்னிலை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் கொடுங்குளம் ராஜேந்திரன் அவர்களை, திரு அப்துல் காதர் அவர்களே, டாக்டர் எம்.எஸ். குமார் அவர்களே, திரு குமாரதாஸ் அவர்களே, டாக்டர் விஜய சோபா அவர்களே, வி. தேவராஜ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற காமராஜர் கல்வி மேம்பாட்டு மையத்தின் பொறுப்பாளரும் இயக்கத்தினுடைய மகளிரணி அமைப்பாளருமான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பொண்ணு பேத்தி திருமதி கமலிகா காமராஜர் அவர்களை, இந்நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே புரட்சிகரமான கருத்துக்களை எடுத்துரைத்து இம்மண்ணிலிருந்து புதிய மாற்றம் உருவாக வேண்டும் என்கிற வேட்கையை வெளிப்படுத்தி சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற இந்த இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரும் மத நல்லிணக்க பாதுகாவலருமான மகா சன்னிதானம் ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அவர்களை, கவிஞர் குமரி ஆதவன் அவர்களை, சேவை செம்மல் தன்னன் கருங்கல் ஜார்ஜ் அவர்களை, வழக்குரைஞர் திருமதி எம்எல்ஏ பெலிந்தா அவர்களை, வீரமங்கை வினு அவர்களை, லயன் எஃப்.எம். செல்வராஜ் அவர்களை மற்றும் இந்த இயக்கத்தை சார்ந்த முன்னணி தலைவர் பெருமக்களை, இதனுடன் வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் தேவகி, அப்துல் காலித், நேசியா, கோபி பேரறிவாளன், மாத்தூர் ஜெயன் ஆகிய தோழர்களை மற்றும் நெல்லை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கிற எம்.சி. கார்த்திக் அவர்களே, அருட்செல்வன் அவர்களை, தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த வழக்குரைஞர் ராஜ்குமார், விடுதலை செழியன், வேம்படி முத்து ஆகிய தோழர்களை, மகளிர் விடுதலை இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் கலைச்செல்வி, ராணி, செல்வி, சுதா, சேஷியா, மேப்பிள் ஆகிய தோழர்களை மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளை தம்பி சஜேந்திரராஜ் அவர்களே, சமத்துவன், அபிமன்யு, தமிழ்வேந்தன், டாஸ்மாக் முத்துப்பாண்டி, டேனியல் மேரி, சுஷிலா, அருமனை ஜோதி, செந்தில்குமார், பாபு, அருமனை ஆகிய இயக்கத்தின் முன்னோடிகளே, பாவலர் ரியாஸ், சதீஷ் பாபு, சிறுத்தை தாஸ், ரத்னராஜா, பொன்ராஜா ஆகிய தம்பிகளே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த நிகழ்ச்சி 2.5 மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களும் நெடு நேரமாக 10 மணியிலிருந்தே காத்திருக்கிறீர்கள். இந்நிகழ்வை முடித்துக் கொண்டு நான் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும். மாலை 6 மணிக்கு மதுரையிலே நடைபெற இருக்கிற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வேண்டும். இந்த 50 விழாவிலே பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக மாநில மத நல்லிணக்க இயக்கத்திற்கு, குறிப்பாக கொடுங்குளம் ராஜேந்திரன் அவர்களுக்கு, ஐயா அடிகளார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்நிகழ்வில் அடிகளார் அவர்களின் மூலம் எனக்கு செங்கோல் வழங்கி சிறப்பித்ததற்காகவும் எனது மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். ஐயா அவர்களின் சிறப்புரை மிகுந்த உணர்ச்சிகரமாக இருந்தது, எழுச்சிகரமாக இருந்தது, எல்லாவற்றையும் விட புரட்சிகரமாக இருந்தது. ஐயா அவர்களுடைய உரையோடு இந்த நிகழ்வை முடிப்பது என்பதுதான் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன். அவரைத்தான் கடைசியாக பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். இல்லை, நான் பேசிய பிறகு நீங்கள் பேசுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். நீண்ட காலமாக ஐயா அவர்களை நான் அறிவேன். வெளிப்படையாக பொது மேடையில் எனது வளர்ப்பு பிள்ளை தம்பி திருமாவளவன் என்று அறிவித்து அதன்படி என்னை அரவணைத்து ஆசீர்வதித்து வருகிறார். வெறும் சொல்லாக இல்லாமல் இல்லத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்வுகளுக்கும் தவறாமல் என்னை முன்னிறுத்தி அதை செய்து வருகிறார். இங்கே இன்னொரு செய்தியை நினைவுபடுத்தினார்கள். நாடாகுளத்தில் பிறக்கும் ஒரு குழந்தைக்கு அம்பேத்கர் என்று பெயர் சூட்டுவேன் என ஒரு பொது கூட்டத்திலே நாகர்கோவிலே அறிவித்தவர். அதன்படியே செய்து அந்த அம்பேத்கர் இன்றைக்கு திரைப்பட புகழ்பெற்ற ஒரு இளைஞராக, கதாநாயகனாக அதே பெயரில் இந்த மண்ணை சார்ந்த அன்பு தம்பி இயங்கிக் கொண்டிருக்கிறான். நன்றி உணர்வோடு அடிகளாருக்கு நன்றி உணர்வோடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். சொல்லொன்று செயலொன்று என்று இல்லாமல் ஐயா வைகுண்டர் அவர்களின் வழியில் இந்த மண்ணில் ஒரு மகத்தான மாற்றத்தை உண்டு கொள்வதற்காக அல்லும் பகலும் அடிகளார் சுற்றி சுழன்று பணியாற்றி வருவதை நாம் பார்க்கிறோம். மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுவதற்கு 100 விழுக்காடு தகுதியுடையவர் நம்முடைய அடிகளார் அவர்கள். அவர் பேசிக்கொண்டே இருந்தார். இங்கே கிறிஸ்தவர்களின் நிகழ்ச்சியாக இருந்தாலும், இந்துக்களின் நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்களுக்குள் எந்த பாகுபாடும் இருந்ததில்லை. எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் இரண்டர கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் அரசியல் தலையீடு காரணமாகத்தான் முரண்பாடுகள் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் உண்டே தவிர, ஆனால் இந்த மாவட்டத்து மக்கள், மெத்த படித்தவர்கள், நாகரிகமாக வாழக்கூடியவர்கள், நல்லிணக்கத்தை பேணக்கூடியவர்கள், எக்காலத்திலும் இவர்களுக்கிடையிலே மத வெறி மேலோங்கியதில்லை. அரசியல் காரணங்களால் ஒரு கரும்புள்ளியை போல மண்டைக்காடு கலவரம் நடந்ததை தவிர மக்களிடையே அப்படி எந்த முரண்பாடும் இல்லை என்பதை என்னிடத்திலே பல நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருந்தார். ஆகவே அவருடைய முன்னிலையில் இந்த மத நல்லிணக்க விழாவை கொடுங்குளம் ராஜேந்திரன் அவர்களும், செந்தில்குமார் அவர்களும், இந்த இயக்கத்தின் தலைவர்களும் ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. இப்படிப்பட்ட ஒரு விழாவில் திருமாவளவனும் பங்கேற்க வேண்டும் என்று விரும்பி அழைத்து
என்னை சிறப்பித்ததை எண்ணி பெருமைப்படுகிறேன். உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பேன் என்ற உறுதி எனக்கு கடமைப்பட்டிருக்கிறது. மதங்களுக்கு இடையே நல்லிணக்கம் இருந்தால்தான் மனித குலத்திடையே நல்லிணக்கம் இருக்கும் என்பதை இந்த முழக்கத்தில் அவர்கள் முன்வைத்தார்கள். உறுதிமொழியிலும் அதை குறிப்பிட்டார்கள். நாம் அனைவரும் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டோம். மனித நல்லிணக்கம், மனித குலத்தினிடையே ஒரு நல்லிணக்கம், நல்ல உறவு மலர வேண்டுமானால் மதங்களுக்கு இடையிலே நல்லிணக்கம் வேண்டும் என்கிற செய்தியை இந்த நிகழ்ச்சி நமக்கு வழங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் அனைவரும் எழுந்து நின்று இங்கே உறுதிமொழியையும் ஏற்றிருக்கிறோம். இது தமிழ்நாடு முழுவதும் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. இங்கே மிக அருமையான ஒரு மேடை நாடகம் அரங்கேற்றினார்கள் பள்ளி மாணவ செல்வங்கள். பல மதங்களை சார்ந்த அடையாளங்களோடு இஸ்லாமிய அடையாளம், கிறிஸ்தவ அடையாளம், இந்து அடையாளம், எந்த அடையாளமும் இல்லாத ஒரு பொது அடையாளம், அடையாளமற்ற அடையாளம் என்று 4 மாணவர்கள் இங்கே இருந்தார்கள். ஒரு சிலை வீதியிலே இருக்கிறது. அந்த சிலையை கிறிஸ்தவர் வந்து இயேசுவை போல மாற்றுகிறார். உடனே ஒரு இந்து வந்து அந்த சிலையை கிருஷ்ணரை போல மாற்றுகிறார். உடனே ஒரு முஸ்லீம் வந்து அவரை கீழே மண்டியிட வைத்து கைகளை வானத்தை நோக்கி நீட்டி அல்லாவை இறைஞ்சுவதை போன்ற தோற்றத்தை உருவாக்குகிறார். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இன்னொருவர் வந்து, இன்னொரு சிறுவன் மாணவன் வந்து அந்த 3 பேரிடத்திலும் பேசி சமாதானப்படுத்தி நல்லிணக்கத்தை உருவாக்கி நாம் மனிதர்களாய் இருப்போம், நாம் அனைவரும் இந்தியர்களாய் வாழ்வோம் என்ற முழக்கத்தை இங்கே உயர்த்தி பிடித்தார். வேண்டுமென்றே சிலர் அப்படி செய்கிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. மத உணர்ச்சிகள் மத வெறியாக மாறிவிடக்கூடாது. மத வெறி பிற மதங்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலாக மாறிவிடக்கூடாது. நாம் அவரவருக்கான நம்பிக்கையோடு நல்லிணக்கமான உறவை பெறுவோம். அதுதான் அந்த நாடகம் சொல்ல செய்தி. அதுதான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லுகிற செய்தி. கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை, அது அவர்களுக்கான நம்பிக்கை. இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்குரிய நம்பிக்கை, இந்துக்களுக்கு இந்துக்களுக்குரிய நம்பிக்கை. ஒவ்வொருவருடைய நம்பிக்கையையும் இன்னொருவர் மதிக்க வேண்டும், அதை இழிவுபடுத்தக்கூடாது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில பாகுபாட்டை கடைபிடிக்க கூடாது என்பதுதான் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாடு கூடாது. தரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பதுதான் இங்கே நீண்ட காலமாக நீடித்து வருகிற ஒரு பாகுபாடு. அடிகளார் அவர்கள் பேசுகிற போது 200 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஐயா வைகுண்டர் அவர்கள் பெண்களை விதவைகளாக வைத்திருக்க கூடாது, கணவன் இறந்து போனாலும் தாலியை கலக்க வேண்டாம், விதவை கோலம் வேண்டாம் என்று சொன்னவர் வைகுண்டர் என்பதை இங்கே சுட்டிக்காட்டினார். பெண்களும் கருவறைக்குள் வந்து பூஜை செய்யலாம் என்று உரத்து பேசியவர் ஐயா வைகுண்டர் என்பதை இங்கே பதிவு செய்தார். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே இருக்கிற இந்த பாகுபாட்டை களைவதுதான் நல்லிணக்கம், சமத்துவம். ஒரே சாதிக்குள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே சமத்துவம் இல்லை.
ஒரே மொழியை பேசக்கூடிய இனத்துக்குள்ளே சாதி அடிப்படையில் பாகுபாடு. ஒரே மொழிதான், ஒரே இனம்தான், சமத்துவம் இல்லை. ஒரே மதம், வெவ்வேறு சாதிகள் என்கிற பெயரால் கலாச்சாரத்தில் பாகுபாடுகள் இருக்கின்றன, உணவு முறையில் பாகுபாடுகள் இருக்கின்றன. வேறுபாடுகள் இருப்பது வேறு, பாகுபாடுகள் இருப்பது என்பது வேறு. வேறுபாடு என்பது தவிர்க்க முடியாது. ஆண் பெண் என்பது வேறுபாடு. ஆணை விட பெண் கீழானவள், பெண் ஆணுக்கு கட்டுப்பட்டவள் என்பது பாகுபாடு. ஆண் படிக்கலாம், பெண் படிக்கக்கூடாது என்று தடுத்தது பாகுபாடு. ஆண் கருவறைக்குள் நுழைந்து பூஜை செய்யலாம், பெண்கள் அந்த பக்கமே எட்டி பார்க்க கூடாது என்று சொன்னது பாகுபாடு. ஆண் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை உண்டு, பெண் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை இல்லை என்பது பாகுபாடு. ஆண் கருத்துக்களை சொல்லலாம் எதன் மீதும், பெண்கள் கருத்தே சொல்லக்கூடாது, வாய்மூடி இருக்க வேண்டும், அப்பா சொல்வதை கேட்க வேண்டும், கணவன் சொல்வதை கேட்க வேண்டும், மாமியார் மாமனார் சொல்வதை கேட்க வேண்டும், நாத்தனார் சொல்வதை கேட்க வேண்டும் என்று கட்டுப்படுத்தி அடக்கி ஒடுக்கி வைத்திருப்பது பாகுபாடு. ஆகவே பாகுபாடு கூடாது என்பதுதான் நாம் முன்வைக்கக்கூடிய அரசியல். இதை பேசுகிற போது நாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் விமர்சிக்கிறோம், கொச்சைப்படுத்துகிறோம் என்று நம் மீது எதிர் விமர்சனம் வைக்கிறார்கள். நமக்கு அது நல்ல நோக்கம். எந்த மதத்தையும் மத உணர்வுகளையும் கொச்சைப்படுத்துவதோ இழிவுபடுத்துவதோ காயப்படுத்துவதோ நம்முடைய நோக்கம் இல்லை. வைகுண்டர் ஏன் தோன்றினார்? நாராயண குரு ஏன் தோன்றினார்? தென்னிந்தியாவிலே, கேரளாவிலும் தமிழ்நாட்டிலே அன்றைக்கு இது திருவிதாங்கூர் மகாராஜா கட்டுப்பாட்டிலே இருந்த பகுதிதான். இந்த மண்ணிலே தோன்றிய வைகுண்டர். இந்த பாகுபாடுகளை களைவதற்காகத்தான் அக்குளிலே வைத்திருக்கிற துணியை எடுத்து தலையிலே முண்டாசு கட்டு, யாருக்கும் அஞ்சாதே, தலை துணியாதே என்று சொன்னவர் வைகுண்டர். இந்த பாகுபாடு கூடாது என்பதற்காகத்தான். எவ்வளவு புரட்சிகரமாக சிந்தித்திருக்கிறார் பாருங்கள். கோவிலை கட்டி அந்த கோவிலின் கருவறைக்குள்ளே ஒரு நிலை கண்ணாடி வைத்து, பக்தனே நீ கோவிலுக்குள் வா, கருவறைக்குள் நுழை, அங்கே போய் பார், கடவுள் யார் என்று உனக்கு தெரியும், கடவுள் நீதான், உனக்குள் தான் கடவுள் இருக்கிறான் என்று சொன்ன புரட்சிகர சிந்தனையாளர் தான் நம்முடைய ஐயா வைகுண்டர் அவர்கள். அங்கே ஏதோ ஒரு சிலையை வைத்து அந்த சிலையை நீ வழிபாடு செய்ய என்று சொல்லவில்லை. நீ அதன் மீது கடவுளை தேட வேண்டாம், கடவுள் உனக்குள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள், நீயே கடவுள் வடிவம்தான் என்பதை புரிந்து கொள். இதை சொன்னவர் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா வைகுண்டர் அவர்கள். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 18 கிராமத்து மக்களையும் கொண்டு வந்து ஒரு கிணற்றிலே நீர் எடுத்து அனைவரும் சேர்ந்து அந்த சமத்துவ கிணறிலே தண்ணீர் குளியுங்கள் குடியுங்கள் என்று சொன்னவர் ஐயா வைகுண்டர் அவர்கள். அவருடைய தோற்றமே பாகுபாடுகளை களைவதற்கான தோற்றம் தான். அவர் உருவானதே பாகுபாடுகளை எதிர்த்துதான். அவருடைய வாழ்வியல் நெறிமுறைகள் பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதுதான், சமத்துவத்தை படைக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இங்கே மதத்தின் பெயரால் பெரும்பான்மை சிறுபான்மை என்று சொல்லப்படுகிறது. பெரும்பான்மை சிறுபான்மை என்று சொல்லாமல் நாம் அனைவரும் ஒன்று, நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதே மத நல்லிணக்கத்தின் அடிப்படை. காந்தியடிகள் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியதால் தான் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் இந்து மதத்தின் மீது தீவிரமான பற்றுடையவர், ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர், ராமபிரானின் பெரும் பக்தர், ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லக்கூடியவர். சாதி ஒழிகை என்று சொல்லாமல் தீண்டாமை ஒழிகை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாதி மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. உண்மை, சாதி ஒழிக்க முடியாது, ஆனால் தீண்டாமையை ஒழிக்க முடியும் என்று நம்பியவர் காந்தியடிகள். அது அவருடைய நம்பிக்கை.
அப்படி இந்து மதத்தின் மீது தீவிரமான பற்றுதலும் சனாதனத்தின் மீது தீவிரமான பிடிப்பும் கொண்டிருந்த காந்தியடிகளை ஏன் ஒரு RSS இயக்கத்தை சார்ந்தவன் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தால் அதற்கு கிடைக்கிற விடை ஒன்றுதான். காந்தியடிகள் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தினார் என்பதுதான். இந்துக்களும் முஸ்லிம்களும் வேறு வேறு அல்ல, அனைவரும் இந்தியர்கள் தான். எனவே இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருங்கள் என்று சொன்னார். நாடு பிரிவினை அடைந்த போது, மதத்தின் பெயரால் வன்முறை வெறியாட்டம் தலை தூக்கிய நேரத்தில், ரத்த ஆறு ஓடிய போது, தலைகள் உருண்ட போது, சொத்துக்கள் சேதமான போது, தீப்பற்றி நாடு முழுவதும் பரவிய போது, மதத்தின் பெயரால் இந்த வன்முறை வெறியாட்டம் வேண்டாம் என்று சொன்னவர். இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், இந்திய மக்கள் தான் என்று சொன்னவர். அதனால்தான் காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார். வேறொரு காரணமும் இல்லை. அந்த மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு, அவரவர் அடையாளம் அவரவருக்கு. அதை கடந்த நட்புறவு, நல்லுறவு, நல்லிணக்கமான மானுட உறவு இந்த மண்ணில் நிலை பெற வேண்டும் என்று வைகுண்டரும் விரும்பினார். இன்றைக்கு அவருடைய வழித்தோன்றல் ஐயா அடிகளாரும் விரும்புகிறார் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. சில மாறுபாடான கருத்துக்களை இங்கே அவர் முன்வைத்தார். வலிகளையும் வேதனைகளையும் கூட பகிர்ந்து கொண்டார். ஐயன் திருவள்ளுவர் சிலை எழுப்பப்பட்ட நினைவை போற்றுகிற வகை இங்கே அரசு ஒரு விழா எடுத்த போது அந்த விழாவில் அடிகளார் போன்ற முன்னோடிகள் பங்கேற்க இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டது உள்ளபடியே வேதனைக்குரியதுதான். அடிகளாருக்கு நான் உங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் வேதனையை கட்டாயம் நான் மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன். அவருக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா என்று எனக்கு தெரியாது. அரசு விழாவாக இருந்தாலும் அந்த விழாவில் பங்கேற்கிற அனைத்து உரிமைகளும் தகுதியும் உங்களுக்கு உண்டு என்பதை நாம் அறிவோம். அது உள்ளூர் அரசியலாக கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து இயங்கிக் கொண்டிருப்பதை அடிகளார் அறிவால் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து இயங்குவதற்கு பெரியார் அரசியல் மிக முக்கியமானது என்பதை நாம் அறிவோம். ஐயா அவர்கள் பேசுகிற போது குமரி மண் காமராஜர் மண் என்று சொன்னார். காமராஜர் மண் என்றாலும் பெரியார் மண் என்றாலும் ஒன்றுதான் என்று நம்புகிறவர் நாம். பெரியாரும் காமராஜரும் அப்படி நெருக்கமாக இருந்தவர்கள். பெரியார் காமராஜருக்கு குடியாத்தம் தொகுதியிலே போட்டியிட்ட போது என்று கருதுகிறேன். பச்சை தமிழருக்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்தவர், காமராஜருக்கு துணையாக நின்றவர். பெரியாருக்கு காமராஜர் துணையாக இருந்தார், காமராஜருக்கு பெரியார் துணையாக இருந்தார் என்பதும் நாம் படித்த வரலாறு தான். இவரும் ஏழை எளிய மக்களின் தலைநிமிர்வுக்காக போராடியவர், பாடாற்றியவர், தொண்டாற்றியவர். பெரியாரும் அப்படி நம்மை போன்ற விளிம்புகளை மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. சமூக நீதி என்பதுதான் நமக்கான ஒரே ஆயுதம். அந்த சமூக நீதி என்கிற கோட்பாட்டை சிதைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய மதவாதிகள் இங்கே வலுப்பெற்று விடக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவாலாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை,
இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். இந்துக்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்பதுதான் இங்கே உண்மையாக இருக்கிறது. பல வடிவங்களில் பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது. சமூக நீதியே பாதிக்கப்பட்டு விட்டது என்றால் இந்துக்களுக்கு ஏது பாதுகாப்பு? சமூக நீதியை பாதுகாப்பது என்பது நாம் ஒவ்வொருவருக்குமான பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. திருமாவளவனுக்கு மட்டுமுள்ள கடமை அல்ல, ஐயா அடிகளாரின் பொறுப்பும் கூட. ஆகவேதான் நாம் இங்கே கைகோர்ந்து நிற்கிறோம், களத்தில் இணைந்து நிற்கிறோம். மதத்தின் பெயரால் வன்முறை கூடாது, மக்களுக்கு இடையிலே நல்லிணக்கம் தேவை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை போல விடுதலை மக்களின் தலைநிமிர்வுக்கான சமூக நீதியை சிதைக்க விடாமல் பாதுகாப்பதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதற்கான அரசியலில் நாம் ஒரு தெளிவோடு பயணிக்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த அரசியல் களத்தில் உங்களை போன்றவர்களின் வழிகாட்டுதல்கள் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாகவும் உள்ளது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உரிமையோடு இன்றைக்கு கமலிகா காமராஜ் அவர்களை நீ ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே நிற்கக்கூடாது, தேர்தலில் இந்த கட்சியிலே நீ இணைந்து கொள்ள வேண்டும் என்று உரிமையோடு இங்கே அறிவுரை சொன்னார். கமலிகா அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை என்பதை விட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிற செய்தியாகவே அதை நான் பார்க்கிறேன். திருமாவளவன் தலைமையை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது என்று அவர்கள் எழுப்புகிற கேள்வியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இது சாதாரணமான ஒரு கேள்வி அல்ல. ஏதோ மேடைக்காக பேசியதாக நான் பார்க்கவில்லை, அல்லது கமலிகாவுக்கு தேர்தலில் இருக்கிற ஒரு வாய்ப்பை இதன் மூலம் உருவாக்கி தருவோம் என்பதற்காக சொல்லப்பட்டது அல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுப்பெற வேண்டும் என்று மனப்பூர்வமாக அடிகளார் விரும்புகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி பீடத்திலும் அமர வேண்டும் என்று வாழ்த்துகிறார். எத்தனாகத்தான் நாம் அதை புரிந்து கொள்ளுகிறோம். அதற்கேற்ப இங்கே குடும்பம் ராஜேந்திரன் அவர்களும் பணம் மரத்தான் அதன் வைரம் பாய்ந்த பகுதியால் இழைக்க பெற்ற செங்கோலையும் இங்கே வழங்கியிருக்கிறார். இவையெல்லாம் ஒரு மேடையிலே நடந்திருக்கிற தற்காலிகமான நிகழ்ச்சி, அவ்வளவுதான் என்று நாம் கடந்து போய்விட முடியாது. இவை சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு நம்பிக்கையை உருவாக்கும், ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கும். மத நல்லிணக்கம் எவ்வளவு இன்றியமையாதது என்று நாம் கருதுகிறோமோ அதை போல சமூக நல்லிணக்கம், சாதி நல்லிணக்கம் என்பதும் ஒரு முன் நிபந்தனையாக தேவைப்படுகிறது. ஏன் சாதி பார்த்து அரசியல் செய்ய வேண்டும், சாதி பார்த்து தலைமை ஏற்க வேண்டும், சாதி பார்த்து கட்சியில் இணைய வேண்டும்? அதை கடந்து கொள்கை அடிப்படையிலேயே கைவர்க்கக்கூடாது. இதுதான் அடிகளார் எழுப்பியிருக்கிற கேள்வி. திருமாவளவன் பேசுகிற கொள்கையிலே நமக்கு என்ன முரண்பாடு? நாம் பேசாத அரசியலை அவர் பேசவில்லையா? நாம் பேசுகிற அரசியலை அவர் பேசவில்லையா? அல்லது அவர் நமக்கு முரண்பாடான அரசியலை பேசுகிறாரா? இது இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் அவர் முன்வைத்திருக்கிற ஒரு கேள்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். முடிக்கும் போது தமிழ் மீளட்டும், தமிழன் ஆளட்டும் என்று முடித்தார். இது ஒரு வேள்வி, இது ஒரு கட்சிக்கு எதிரானது, அது ஒரு இயக்கத்திற்கு எதிரான ஒரு விமர்சனம் என்று பார்த்துவிடக்கூடாது. அதற்குள்ளே ஏன் இன்னொரு விடையும் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. தமிழன் ஆளட்டும் என்று சொல்லுகிற அந்த சொல்லில் திருமாவளவன் முதல்வராகட்டும் என்று அவர் சொல்ல விரும்புகிறார் என்றுதான் அதற்கு பொருள். இதெல்லாம் இன்றைக்கு அரசியல் களத்திலே வேறு விதமாக பிரித்து பேசப்படும். யாரும் எப்படியும் பிரித்து பேசட்டும், ஆனால் பேச வேண்டிய அரசியலை பேசித்தான் ஆக வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு தான் அடிகளார் இங்கே பேசியிருக்கிறார்.
என்று நான் நம்புகிறேன். இந்த உணர்வு இதிலே புரிந்து கொள்ள வேண்டியது, உணர்ந்து கொள்ள வேண்டியது, பதிவு செய்து கொள்ள வேண்டியது, மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டியது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைவருக்குமானது என்பதுதான், தமிழர்களுக்கானது என்பதுதான், எளிய மக்களுக்கானது என்பதுதான், அனைத்து மத நம்பிக்கை உள்ளவர்களுக்குமானது என்பதுதான். அதற்காக நான் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சனாதனத்தை எதிர்ப்பதனால் இந்துக்களை எதிர்ப்பது என்று பொருளாகாது. சனாதனத்தை எதிர்ப்பதனால் இந்து நம்பிக்கைகளை எதிர்ப்பது என்று பொருளாகாது. அந்த நம்பிக்கைகளின் மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம், அது வேறு. ஆனால் சனாதன எதிர்ப்பு என்பது வேறு, இந்து நம்பிக்கை என்பது வேறு. அந்த நம்பிக்கை தொடர்பான விமர்சனம் என்பது வேறு. என்னை அழைக்கிற இடங்களுக்கு நான் கோவில்களுக்கு செல்கிறேன். நான் எப்போதும் மறுத்ததில்லை. சில இடங்களில் என் தலையிலேயே கும்ப நீரை கொடுத்து மேலே ஏற்றி கலசத்திலே ஊற்றச் செய்கிறார்கள், ஊற்றுகிறேன். சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் மாரியம்மன் கோவிலுக்கும் கூட என்னை அழைக்கிறார்கள், நான் போகிறேன். ஐயா வைகுண்டர் திருப்பதிக்கும் நான் போகிறேன். அங்கே அவர் எடுத்து தருகிற திருமண்ணையும் நான் பூசிக்கொள்கிறேன். இது உணர்வுகளை மதிப்பதற்கானது. எனது நம்பிக்கை என்பது வேறாக இருக்கலாம், ஆனால் மனிதகுல நல்லிணக்கம் என்பது முதன்மையானது. அந்த மனிதகுல நல்லிணக்கத்திற்கு நாம் இந்த நட்புறவை பேணுவது இன்றியமையாதது. ஆகவே இந்த நல்லிணக்கத்தை பேண நீங்கள் எடுக்கிற முயற்சியை, இந்த மத நல்லிணக்க இயக்கம் எடுக்கிற முயற்சிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றென்றைக்கும் வரவேற்கும் ஒரு துணையாக இருக்கும் என்பதை சொல்லி, அந்த கருத்துக்களை இன்னும் பெருமக்களிடத்தில் மெதுவாக கொண்டு போய் சேர்ப்போம். அதற்கு திருமாவளவன் என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பான் என்பதை சொல்லி வாழ்த்துக்கு நன்றி தெரிவிக்கிறோம்.